1751. ஆரும் அறியார் அகாரம் அது ஆவது. ஆரும் அறியார். ஆரும் அறியார்னா யாருமே தெரிஞ்சிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றார். எதை தெரிஞ்சிக்கிறது இல்ல அப்படின்னா, இப்போ போன பாடல்ல நம்ம பார்த்தோம், சதாசிவ மூர்த்தியாவே ஒரு சாதகர் ஒருத்தர் மாறி பரம்பொருளுக்கு இணையான நிலையில் நிற்பதை பார்த்தோம். இப்போ அந்த சாதகரால அந்த நிலையை அடைய முடிந்தால், அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலையும் அதை அடைய முடியும் இல்லையா? நம்மளாலேயும் முடியும். இப்ப திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம்னா மூலஸ்தானத்துல சிவன் இருக்கார். 5 பூதங்களுக்கு 5 கோயில்கள் இருக்கு. ஜம்புகேஸ்வரர் இருக்காரு, காலாத்தீஸ்வரர் இருக்காரு. 5 பெரிய கோயில்கள் இங்க இருக்கு. 5 கோயிலையும் 5 சிவலிங்கங்கள் இருக்கிறது. இப்ப யார் அந்த சிவலிங்கங்கள்லாம்? ஏற்கனவே யாரோ ஒருவர் பிறந்து இல்லையா, மனித நிலையில். இப்ப திருமூலர்கள் அவர் அப்படித்தானே இருக்கார். மனித நிலை பிறந்து அப்புறம் தானே இறைவன் என்ற நிலைக்கு போனவங்க. திருமூலர், அகத்தியர், போகர், நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சித்தர் பாடல்கள் எழுதி வச்சதுனால நமக்கு ஓகே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனா திருமூலர்லாம் அதற்கும் மேலான நிலையில இருக்கார். தானே அந்த அசையா சக்தி நிலையில அவர் இருக்கிறார், உச்ச நிலையில. இப்போ இவங்களாம் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா சாதாரண மனித நிலையிலேருந்து அந்த நிலைக்கு போயிருக்காங்க. அவங்களால போக முடியுதுன்னா நம்மளாலையும் போக முடியும். திருமந்திரத்தில் அவர் ஏற்கனவே ஒரு பாடலில் கூட சொல்லுவார் திருமூலர். அவரும் சாதாரண நிலையில பிறந்து தான் அந்த நிலைக்கு போயிருக்காரு. என்னால வர முடிஞ்சா உங்களாலையும் இதெல்லாம் வர முடியுமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட வேற ஒரு பாடல் வைப்பார். அதே கருத்து தான் இங்க வைக்கிறாரு. நம்மளாலும் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா அதெல்லாம் நம்ம செய்யறதா இருந்தா நம்ம ஒரு ஆரம்ப நிலை பயிற்சியா அது இங்க செய்யணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்ல. சாப்பிடுறோம், தூங்குறோம், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் முதல் அடியில சொல்றாரு இந்த இடத்துல, ஆரும் அறியார். யாருமே இதை அறியாமல் இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் ஒண்ணு இருக்கு. இதை உங்களாலும் செய்ய முடியும். அதற்கான தகுதி, பக்குவம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளவே இல்லை இதெல்லாம். முதல்ல இதெல்லாம் அறிஞ்சிக்கணும் நீங்க சொல்றாரு. எதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அகாரம் அது ஆவது அப்படின்னு சொல்றாரு. அகாரம் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம ஓங்கார மந்திரத்துல தான் சொல்றாரு. ஓங்கார மந்திரத்தை, ஓம் மந்திரத்தை பிரிச்சோம்னா அகார உகாரம் அகாரம் வரும். 3 ஆ, உ, இம். ஆ என்பது அடிவயத்துல இருந்தும், உ என்பது கொஞ்சம் மேல இருந்தும், இம் என்பது இன்னும் மேல இருந்தும் உச்சரிக்கக்கூடிய சத்தம். இப்ப நம்ம அந்த உச்சரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓம் மந்திரம் தானா அது அப்படின்னு கேட்டா இல்லை. அது நம்ம கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் மாறி உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணோம், டெய்லி இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எவ்வளோன்றது எந்த நூல்லையுமே ஒரு குறிப்பு கிடையாது. ஒரு நபர் இத்தனை முறை இந்த ஓம் மந்திரத்தை உச்சரித்தால் அந்த ஓம் மந்திரத்தினுடைய சுத்தமான அந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சத்த அலைகளை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் எத்தனை முறை என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். ஒருத்தருக்கு 4 லட்சம் இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 லட்சம் இருக்கலாம். அதனாலதான் இந்த ஞானிகள் முனிவர்கள் காட்டுக்குள்ள போய் உட்காந்தாங்கன்னா கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க இல்லையா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் கண்ணை மூடி சும்மா தவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இதில் பலர் இந்த ஓங்கார மந்திரத்தை தான் உச்சரிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல அவர்களுக்கு அவருடைய குருநாதர் உபதேசமாக கொடுத்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மந்திரத்தெல்லாம் லட்சக்கணக்கான முறை ஜெபிக்கும் பொழுது அந்த மந்திரம் ஏதாவது ஒரு புள்ளியில ஒடுங்கும். எதை உபதேசமாக கொடுத்தார்களோ அது உருமாறி வேறு ஒரு இடத்துல போய் நிற்கும் லட்சக்கணக்கான முறை ஜெபிக்கும் போது. இதற்கு சான்று நாரத முனிவர் வால்மீகி மரம் என்பதைத்தான் உபதேசமாகவே கொடுத்தார். வால்மீகி என்ன உச்சரிச்சார் எல்லாருக்குமே தெரியும். மரம் மரம் மரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் கடைசியில் அது மாறி ராம மந்திரமாக மாறி நின்றது. வேற ஒரு இடத்துல போய் ஒடுங்கி நின்றுச்சு. அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இந்த ராம மந்திரம். ஆனால் அந்த ராம மந்திரமே திருப்பி ராம ராம ராமன் உச்சரிச்சுட்டே இருக்கும்போது அது மேலும் ஒரு இடத்துல போய் ஒடுங்கும். ஸோ அதுபோல இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் ஓம் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தோமே என்றால் அப்ப அது ஒரு இடத்துல போய் ஒடுங்கும். ஒன்று. அப்ப அந்த மந்திரத்துடைய முதல்ல மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதை உணர ஆரம்பிப்போம். இப்போ உணர ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள இருக்க ஆ என்ற ஒரு சத்தத்தை நம்மால் தெரிந்து கொள்ள. ஆ என்ற சத்தம்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோம். அதை எழுத்து வடிவில கொடுத்துருக்காரு. ஆ என்பது ஆரம்ப நிலை. அதனாலதான் நமக்கு எல்லாமே பாருங்க, திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா அகர முகத்திரல்ல முதல்ல ஆளை எழுதியிருப்பாங்க. பல பாடல்கள் பார்த்தோம்னா ஆரம்ப நிலை அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவர்களுக்கு கூட சொல்லக்கூடிய பாடல் ஆளை தான் ஆரம்பிச்சிருக்கும் நிறையா.
ஔவையாருடைய பாடல் கூட பாருங்க, ஆத்திச்சூடி பேர் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஏன் ஒண்ணுமே தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு பொருளுக்காக இந்த ஆவணால ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் இருக்கும். அடுத்து உ இப்ப இந்த பாடல்லே கூட பாருங்க உகாரம் வரும். அடுத்த அடியில உகாரம் வந்துரும். பாரும் உகாரம் பகுத்திட்ட நாடில் அப்படின்னு வந்திருக்கும். உகாரம் வந்து நிலைத்து நிற்றலை குறிக்கும். எது நிலைத்து நிற்றல் அப்படின்னா, நம்ம ஒரு சாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதிலே நிலைத்து நிற்றல். நிலைத்துட்டுனா அழியாத நிலை. தொடர்ந்து நிலைத்து செய்து கொண்டே இருத்தல். அடுத்து மகாரம் என்பது அழித்தலை குறிக்கும். அழித்தல்னா நம்ம அழிஞ்சு போறத குறிக்காது. நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மலங்கள், மாயை, இறைவனுடைய தடையா இருக்கக்கூடிய அத்தனையும் அழிந்து போகும். இறைவனுக்கு தான் அழிவு என்ப ஒன்று இல்லையே. இப்ப தானும் அந்த நிலையை அடையலாம். இப்ப போன பாடல்ல பார்த்தோம் இல்லையா? தானே அந்த பரம்பொருளாகிவிட்ட நிலையை பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த இறைவனை தடையா இருக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ நாமே இந்த இடத்துல இறைவன் ஆயிடல இல்லையா? ஸோ இது அகார உகாரம் மகாரத்தை குறிக்கும். இது மூன்றும் சேர்ந்தது தான் ஓம். இப்போ இந்த ஓம்ல தான் பார்த்தோம்னா நம்முடைய திருமந்திரம் பாடலே ஒன்றை வந்தானேன்னு முதல் பாடல் ஓனால தான் ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ என்ன பொருளாகுது? திருமந்திரம் பாடல் மொத்தத்தையும் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதவர்களுக்கான கருத்து கூட அத்தனையும் திருமந்திரத்துல இருக்கு. ஞான நிலையில கற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களும் அதில் இருக்கிறது. நடுநிலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பல கருத்துக்களும் அதில் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கலாம். நிறைய அறிவை வளர்த்திருக்கோ தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது மாயையும் விலகிய நிலையில் இறைவனையும் இங்க அடையலாம். அது ஒரு உட்குறிப்பா எல்லாம் ஓவனால ஆரம்பிச்சிருப்பேன். இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. ஒரு எழுத்து நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனால் ஒவ்வொரு எழுத்திற்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்கின்றது. திருமந்திரத்திலே கூட சரி, ஓவனால் ஆரம்பிக்கிற மீதி நிறைய பாடல் வேறு வேறு எழுத்துக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காருல்ல. இப்ப இந்த பாடல் கூட ஆறுமறியார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆவனால தான் ஆரம்பிச்சிருக்காரு. பாருங்க ஒண்ணுமே தெரியாத நிலையில இருக்கீங்க, ஆரம்ப நிலையில. இப்படி ஒரு ஒரு பாடலுக்குமே பல கருத்துக்கள் ஆழ்ந்து பார்த்தோம்னா இருக்கு. இன்னும் நம்மளாலலாம் அவ்வளோ தூரம்லாம் ரொம்ப டீப்பாலாம் நம்ம இன்னும் கத்துக்கல. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சில கருத்துக்கள் தான் பார்க்குறோம். 100% முழுமையான கருத்து பார்க்கறோம்னா இல்லை. ஸோ இதான் அகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. நம்மளுடைய உடம்பு இருக்கு, அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் தகுதி இருக்கு. ஸோ அதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அறியாமல் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு முதல்ல. ரெண்டாவது அடியில பாரும் உகாரம் பகுந்து இட்ட நாடில் அப்படின்னு சொல்றேன். பாரும்னா உலகம். ஸோ பாரும் அப்படின்றார். ஸோ இந்த உலகத்திலும் உகாரம் பகுந்து அப்படின்னு சொல்றாரு. உகாரம்னா என்ன? இந்த இடத்துல இப்பதான் சொன்னேன். ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடியது உகாரம். உகாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு அருள் தான். அகாரமாக இருப்பதும் இந்த இடத்துல அருள் தான். உகாரமா இருப்பதும் இந்த இடத்துல அருள் தான். அத பகுத்து இட்ட நாடில் அப்படின்னு சொல்ற. பகுத்துனா பிரிச்சு பார்க்கறது. பகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரித்து இட்டனா இடுதல். எதுக்கு? அந்த உகாரத்திற்கு உள்ள இடுகின்ற அந்த சக்தி ஆற்றல். அத நாடில் அப்படின்னா தேடினால் அப்படின்னு பொருள். அப்ப நம்மளுடைய உடம்புல மூச்சு காற்றோட சேர்ந்து இங்க ஓங்கார மந்திரம் சத்தம் போய்கிட்டு தான் இருக்கு. நம்ம 4வது தந்திரத்துல அசபை தலைப்பில் பார்த்திருப்போம். ஓங்கார மந்திரம் நம்மோடு மூச்சு காற்றோடு சேர்த்து தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த மூச்சு காற்றோட ஓம் போகுதுன்னா அப்ப ஆ ஊ இம் நம்ம உடம்புக்குள்ள மூச்சு காற்றோடு சேர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அது நம்ம இப்போ ஆரம்ப நிலையே நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆவை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஊவை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ முதல்ல இப்போ ஆவை தெரிஞ்சிக்கலன்னு அடியில் சொல்லிட்டாரு. சப்போஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்குவோம். இந்த திருமந்திரத்தெலாம் படிக்கும் சாகத்தெலாம் தெரிஞ்சு ஆவணாவை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்குவோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்ட பின்பு அப்படியே உகாரத்தையும் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? உகாரத்தை தெரிந்து கொண்ட பின்பு அதை பிரித்து அதை பகுத்து சொல்றாரு. அதை பிரிச்சு அந்த பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும் இல்லையா? அதான் சக்தி. அதை நாடில்னா தேடுறது. தேடி நாடுதல்னா கிட்டுதல்னு பொருள். தேடுதல்னு ஒன்று பொருள் இருக்கு. பட் கிட்டுதல் தேடி அடைதல்னே வச்சுப்போம். நம்ம தேடி அடைந்து விட்டால் இல்லையா? அப்ப நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. உகாரத்திற்குண்டான ஆற்றல் மூச்சு காற்றோடு சேர்த்து இருக்கு. அதை நம்ம தேடி அடைந்து விட்டால் அது தாரம் இரண்டும் தரணி முழுதுமாய் அப்படின்னு சொல்றாரு. தாரம் அப்படின்னா ஒரு 2 ஆற்றல்.
என்ன இப்ப தாரம்னு நம்ம பேச்சு வழக்கா சொல்லுவாங்க இல்லையா? 2ஆம் தாரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. உலக ரீதியாக சொல்வார்கள். 2வது திருமணம் செய்வதை 2வது தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தாரம் 2ம் அப்படின்னு சொல்றாரு. இங்க 2 சக்தி இருக்கு. ஒரு சக்தி இல்ல. இப்போ உகாரத்துக்குள்ள ஒரு ஆற்றல் ஒண்ணு இருக்கு. தேடி உணர்ந்தால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஓம் இருக்கு. மூச்சுக்காற்றோட உள்ள போயிட்டு வெளில வந்துகிட்டு இருக்கு. அந்த தேடி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது என்ன ஆயிடுச்சாம்? 2ம் அப்படின்றாரு. அப்ப 2 விதமான சக்திய தெரிஞ்சுக்கலாம். என்ன சக்தி? ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய சக்தி. இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய சக்தி. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள மட்டும் தான் மூச்சுக்காத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓங்காரம் இருக்கும்னு இல்ல. நம்ம உடம்பு உலகத்துல இவ்வளவு உயிர்கள் இருக்காங்க. எல்லார் உடம்புக்குள்ளேயும் ஓங்காரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் ஓங்காரம் ஓடிக்கிட்டு இருக்கா இல்ல. இந்த உலகத்திலையும் ஓங்கார சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. உலகம் ஃபுல்லா காத்து நிறைந்து இருக்குது இல்லையா? உலகமே ஓங்கார தத்துவத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நடராஜ பெருமானுடைய தத்துவத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்திற்குள்ள அந்த ஓங்கார சத்தம் இருக்கிறது. அதற்குள்ளேயே அந்த உகாரமும் இருக்கின்றது. அதற்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இப்ப நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ அதே ஆற்றல் தான் இங்கு வெளியேயும் இருக்கின்றது. அதான் இந்த இடத்துல தரணி முழுதுமாய் அப்படின்னு சொல்றாரு. தரணின்னா அந்த உலகம் முழுவதுமாக எங்கெங்கெல்லாம் காத்து இருக்கோ அத்தனை இடத்துலயுமே அந்த ஆற்றல் இருக்கு. இப்ப தாரம் 2ம் தரணி முழுதுமாய்னா, இப்போ உள்ளுக்குள்ள ஒரு உகார சக்தி இருக்கு. யார் ஒருவரால் அதை தெரிந்து கொள்ள முடிகின்றதோ, அவருக்கு என்ன தெரியுமா? தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை தெரிந்து கொண்டது போலவே, அதே ஆற்றல் தான் இந்த உலகத்திலும் இருக்கின்றது என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். அடுத்து மாறி எழுந்திடும் ஓசை அது ஆமே அப்படின்னு சொல்றாரு. மாறி அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் மாறுதல். ஸோ 2மே உலகம் முழுதும் நிறைஞ்சு இருக்கு அப்படின்றது அவருக்குள்ள மாறி எழுதான். எப்படி மாறி எழுது அப்படின்னா, இப்போ அண்டத்திற்குள்ளது உள்ளது, பிண்டத்திற்குள்ள அடங்க உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். பிண்டத்திற்குள் உள்ளது அண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இப்ப வெளியில இருக்க எல்லாமே உள்ள இருக்கு. இப்ப வெளியில மண் தத்துவம் இருக்கு. அதே மண் தத்துவம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இப்ப வெளியில பார்த்தோம்னா பெரிய இமயமலை ஒன்று இருக்கின்றது. இப்ப இமயமலையும் என் உடம்புக்குள்ள இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா என்ன சொல்ல முடியும்? ஸோ அது அளப்பரிய ஒரு ஆற்றல். அது எப்படிப்பா உடம்புக்குள்ள இருக்கும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தத்துவ ரீதியாக சொல்லலாம் ஏதாவது ஒன்று உள்ள. சகசரத்துல இருக்கு. இதெல்லாம் ஒப்பிடலாம் இது. ஆனால் நான் சொல்வது உலக ரீதியாக ஒரு அளவுகோல்ல சொல்றேன். ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோல். அவ்வளவு பெரிய உடம்புல எப்படி இருக்க முடியும்? அப்போ உடம்புக்குள்ள ஒரு ஓங்காரம் இருக்குன்னா, இது சின்ன உடம்பு. சின்ன சத்தமா இருக்கும். ஆனால் வெளியே இருப்பது அண்ட சராசரம் பெரிய உலகம். அளவுகோல்ட்டே சொல்லவே இயலாது. இந்த இடத்துல ஆகாச தத்துவம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அளவிட்டு சொல்ல இயலாது. அப்ப அங்க ஓங்காரம் இருக்கும்னா எவ்வளவு பெரிய சத்தம் இருக்கும்? பெரிய சத்தம் இருக்கும். கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு சத்தம். 2ம் ஒன்றுதான். ஆனால் இது சிறிதாக இருக்கிறது, ஒன்று பெரிதாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்குவோம். சிவபுராணம் பாடல்லாம் இருக்கு இல்லையா? யூடியூப்ல. ஒருத்தர் வந்து சின்ன ஃபோன்ல கொஞ்சமா சவுண்ட் வச்சு ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் வீட்ல பெரிய ஸ்பீக்கர் வச்சு தெருவுக்கே, ஊருக்கே கேட்குற மாரி வச்சு பாடல் போட்டு விட்டா எப்படி இருக்கும்? இப்ப 2த்துக்கும் பாடல் ஒன்றுதான். ஆனால் சத்தம் சிறியது, ஒன்று பெரியது. அதுபோல 2மே வெளியே ஒரு ஓங்காரம் சத்தம் இருக்கின்றது. உள்ளே ஒரு ஓங்கார சத்தம் இருக்கின்றது. 2ம் ஒன்றுதான். ஆனால் இப்ப என்ன ஆகுதாம்? மாறி எழுந்திடும் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகுது? உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறிய ஓங்காரமும் மாறுகின்றது. எப்படி மாறுது? அதே போல பெரிய அளவிற்கு மாறுகிறது. இப்போ தகுதி ஆற்றல் வரல. அப்போ உள்ள இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது வெளியில் எப்படி பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றதோ, அது பேர் உள்ளே இருக்கக்கூடிய சத்தமும் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். அதான் மாறி எழுந்திடும். ஓசை அது ஆமே அப்படின்னு சொல்றேன். ஸோ உள்ளேருந்து வர்ற ஓசை அதுதான். அதுவே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் அந்த ஓங்கார சத்தம். அப்ப இவர் இந்த இடத்துல ஓங்கார சத்தத்தை அவர் இங்கு தெரிந்து கொள்கின்றார். ஸோ இது 4வது அடியில். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு சாதகத்தை செய்து தானே பரம்பொருள் என்ற நிலையை ஒருவர் அடைந்திருக்கின்றார். அதற்கு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஓங்கார சத்தத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அகார சத்தத்தையே இங்கு அனைவராலும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் யாரும் இங்கு தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அப்படி யார் ஒருவர் தெரிந்து கொண்டார்களோ, அந்த சத்தத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை
அவர்கள் தேடி அது அவர்களுக்கு கிடைத்தால் அதே சத்தம்தான் உலகத்திலும் இருக்கின்றது என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். அந்த சத்தம் எப்படி உலகம் முழுவதும் பரவி விரிந்து இருக்கின்றதோ அதே சத்தத்தை தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்தமும் மாறி அந்த நிலையை அடைகின்றது. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இதுல ஒரு சின்ன உட்கருத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ போன பாடல்ல நம்ம சதாசிவலிங்கம் பார்த்தோம். இப்போ அங்க ஒரு மூலஸ்தானத்துல ஒரு லிங்கம் இருக்கு. அதை வச்சு முழுமையா விளக்கமாவே பார்த்துருந்தோம். ஓரளவுக்கு விளக்கம் பார்த்தோம். இப்போ அந்த லிங்கத்துல இருக்க இது அப்போ அண்ணாமலையார் இருக்காரு, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நீங்களாம் கனடால இருக்கீங்க. அங்க இருந்து ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னு செய்வோம். பிரார்த்தனை பண்றீங்க, அண்ணாமலையார் அருள் கொடுப்பார்ல நிச்சயமா. எவ்வளோ பேர் இருக்காங்க உலகம் முழுவதுமே அண்ணாமலையாரை மட்டுமே வழிபட்டு கொண்டிருப்பவர்கள், இல்ல திருப்பதி பெருமாளை மட்டுமே வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் இருந்த இடத்திலேயே இந்த இடத்துல அருள் கொடுக்குறாருல. பல பேர் சொல்லுவாங்களே, பிரார்த்தனை பண்ணப்பா உன்னை அண்ணாமலையார் நடத்தி கொடுத்துட்டாருப்பா, இதையெல்லாம் சொல்றோம்ல. அப்போ எப்படி அண்ணாமலையாருக்கு தெரியுது நீங்க ஏதோ ஒரு உலகத்துல மூலையில இருக்கும்போது அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓங்கார சத்தமோ இல்லையா, அவருக்குள்ள இருந்து அவர் தானே இறைவன் என்ற நிலையில இருக்கார் இல்லையா, அவர் ஓங்கார வடிவமா தானே இருப்பார். இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓங்கார சத்தமும் இரண்டும் ஒன்றாகி விட்டபடியால் இங்க சின்னது பெருசுன அளவு இல்லை. நமக்கு பொறுத்த வரைக்கும் தான் நம்ம சின்னது, நம்மளாலதான் அவரோட கனெக்ட் ஆக முடியல. ஆனால் அவரு பெருஞ்சத்தம் உள்ள இருக்கிறது வெளில இருக்குது, ரெண்டுத்தையும் அவர் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கார். அப்ப அதெல்லாம் அவரால் என்ன செய்ய முடியும், யாருக்கு எதை ஏற்கனவே அவரால் அருள் தொழிலை செய்ய முடியும், அறிவை கொடுக்க முடியும், அன்பை கொடுக்க முடியும், எதை வேணா கொடுக்க முடியும் அவரால். நமக்கு நினைச்சதையும் அவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன் அப்படித்தான் இதை தெரிந்து கொண்ட அடுத்த வினாடி அவர் அங்க அருளை கொடுக்கின்றார். அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா. ஸோ இது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த உள்கருத்து சொல்றேன். பட் இது ஒரு ஆரம்ப நிலை தான், புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை இங்க சொல்றேன். அந்த பாடலுடைய கருத்து.